இடியுடன் கூடிய மிக கனமழை பொறுத்தவரைக்கும், ஒரு 4லிருந்து 5 மாவட்டங்கள்ல மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும், எங்கெல்லாம் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும், எங்கெல்லாம் மழையே பெய்யாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுல வந்து அதி கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே பாருங்க கோயம்புத்தூர் சின்ன கல்லாறுல 20 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்க. இதெல்லாம் சாதாரணமா கிடையாது. தற்செயலா பெய்யக்கூடிய மழை கிடையாது. உங்களுக்கே தெரியும். தினந்தோறும் நம்ம வானிலை கேட்கிற உங்களுக்கே தெரியும். பல நாட்களாக நீலகிரி, கோவை மாவட்டங்கள்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு வரப்போது. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு நீலகிரி மற்றும் கோவையில பதிவாகிட்டு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல. அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நமக்கு 20 சென்டிமீட்டர் ஒரே நாள்லே. அப்ப எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில அதிகமாயிருக்குன்னு பாருங்க. அப்ப கர்நாடகாவுல எவ்வளவு இருக்கும்? மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தென்மேற்கு பருவமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாகியிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு கொட்டி தீர்த்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மிக கடுமையான மழையானது பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும். இதுல கடுமையான மழை பொழிவு வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் குந்தா பகுதிகளில் மிகவும் கடுமையான மழை பொழிவு இருக்கும். தேனி, தென்காசியில கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் விட்டு விட்டு மழை பொழிவாக இருக்கும். சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மிதமானது முதல் கனமழை பொறுத்தவரை திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, விருதுநகருடைய மேற்கு பகுதி, மதுரை மற்றும் திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், தென் மாவட்டங்களில் மற்ற பகுதிகளான தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான சாரல் மழை போல இருக்கும். ஓரிடங்களில் மிதமான மழையும் பகுதியாக பதிவாகும். அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தென் மாவட்டத்தில். டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறையிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். அதைத் தொடர்ந்து மாலை நேரங்களில் வான மேகமூட்டம், இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஜூன் 30லிருந்து படிப்படியாக இந்த பகுதிகளுக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். ஜூன் 30 மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் மீண்டும் கணிசமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையானது அதிகரிக்கக்கூடும். அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இந்த இடங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பாருங்க. நிறைய இடங்கள்ல கனமழை வருமான்னு கேட்டிருந்தாங்க. எல்லா பகுதிகளுக்கும் கனமழை கிடையாது. பகுதியாக ஆங்காங்கே மட்டுமே நமக்கு மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் இருக்கு. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்தில் உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழையானது அதிகரிக்கும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.